வணக்கம் வணக்கம் மக்களே. இது ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். அதாவது நம்ம நாகர்கோவிலில் இருந்து திருப்பதி போகிறது வரைக்கும்னா சென்னை சென்ட்ரல் வரைக்கும் போகிறது, சென்னை சென்ட்ரல் வரை உள்ள பயணத்தை ஒரு ஷார்ட்ஸாக போட்டிருந்தேன். அதன் தொடர்ச்சி தான் இது. நாம் சென்னை சென்ட்ரலில் இருந்து 7 மணிக்கு ஒரு லோக்கல் ட்ரெயின் ஒன்று கிளம்பிச்சு. அதில் 35 ரூபா டிக்கெட்டு. நம்ம இந்த இது சென்னை சென்ட்ரல் புறநகர் முனையத்தில் இருந்து திருப்பதி வரைக்கும் 35 ரூபா டிக்கெட்டு தான். காலையில் அந்த ட்ரெயினில் ரொம்ப ஒன்றும் கூட்டம் இல்லை, கூட்டமெல்லாம் ரொம்ப குறைவாக தான் இருந்துச்சு. கூட்டமே இல்லைன்னு தான் சொல்லணும். லோக்கல் ட்ரெயின் தான், நிறையா சீட்டெல்லாம் காலியாக கிடந்துச்சு. அப்படியே நாங்கள் பயணம் போயிட்டுருந்தோம். இது அரக்கோணம் சந்திப்பு. அதாவது காலையில் 7 மணிக்கு சென்னை சென்ட்ரல் புறநகர் முனையத்தில் இருந்து கிளம்பணும். 11:30 போல் கொண்டு ரேணிகுண்டாவில் விட்டாங்க ரேணிகுண்டாவில். அதாவது எங்கள் பயண திட்டம் திருப்பதி ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி அதுக்கப்புறம் பஸ்ஸை பிடிச்சி நாம் கீழ் திருப்பதி போய் அங்கேருந்து ஸ்ரீவாரிமெட்டில் இருந்து நடைபாதை நம்ம படியில் ஏறி போகும் பார்த்தீங்களா, அந்த நடைபாதை வழியாக போகிறது மாதிரியாங்க எங்கள் பயண திட்டம். ஆனால் ட்ரெயின் அந்த அரக்கோணத்துலேருந்து கிளம்புனது. அதுக்கப்புறம் ரேணிகுண்டாவில் போய் அங்கே நிறுத்தினாங்க. ரேணிகுண்டாவில் இறங்கினதுனால எங்கள் பயண திட்டம் எல்லாம் அப்படியே எல்லாம் மாறி போச்சு. போன மாதம் கரெக்டாக இருந்துச்சு. போன மாதம் அலிப்பிரிமெட்டு வழியாக ஏறணும். அதை கூட நான் ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். வீடியோவாக போடலை, லாங் வீடியோவாக போடுறதுக்கு அந்த நேரம் அமையலை. அரக்கோணம் சந்திப்பு நிலை அமையலை. அரக்கோணம் சந்திப்பில் வந்திருக்கிறோம். அரக்கோணத்திலிருந்து திருப்பதி எவ்வளோ தூரம் இருக்கும்? அது ஒரு ஆரம்ப கட்ட முயற்சியாக லாங் வீடியோ. ட்ரெயின்லாம் கூட்டமே இல்லை, அவ்வளோ சீட்டும் காலியாக தான் இருந்துச்சு அரக்கோணத்துலேருந்து கிளம்பும் போதே. ஆனால் அங்கே இருந்து நம்ம அரக்கோணத்துலேருந்து சென்னை நோக்கி போகக்கூடிய லோக்கல் ட்ரெயின்ஸ் எல்லாம் நல்ல கூட்டமாக தான் இருந்துச்சு. காலை நேரம் நிறைய பேர் வேலைக்கு இதுக்குன்னு போவாங்க, ஆஃபீஸுக்கு வேலைக்குன்னு போகிறதுனால நல்ல கூட்டமாக இருந்துச்சு. அரக்கோணத்துலேருந்து சென்னை நோக்கி போகக்கூடிய இந்த மின்சார ரயில் லோக்கல் ட்ரெயின் எல்லாம் நல்ல கூட்டமாக இருந்துச்சு. நாம் சென்னையிலேருந்து காலையிலேயே வர இந்த பக்கம் அரக்கோணம் இந்த திருப்பதி வரக்கூடிய ட்ரெயின் காலையிலேயே வர்றதுனால ஒருவேளை கூட்டம் குறைவாக இருந்தோ என்னதோ தெரியலை. ஒரு 8 மணி 9 மணி சுமாருக்கு வரக்கூடிய ட்ரெயின் ஒருவேளை கூட்டமாக இருக்கலாம். நாம் அதை இது வரைக்கும் பார்த்துக்கிடலை. அரக்கோணத்துலேருந்து கிளம்பி போயிட்டுருக்கோம் மக்களை. எந்த ஸ்டேஷன் இது 2வது ஒரு ஸ்டேஷன் வருது. எந்த ஸ்டேஷன்னு நான் கவனிக்க கூட செய்யலை. பயணம் அருமையாக இருந்துச்சு. கொஞ்சம் நல்ல வெயில் தான், வெயில் நேரம்தான், நல்ல வெயில். திருத்தணி ஸ்டேஷன், திருத்தணி தானே, திருத்தணின்னு போட்டிருந்து திருத்தணி ஸ்டேஷன் நினைக்கிறேன். நம்ம திருத்தணி போனோன்னா அந்த ஸ்டேஷனில் இறங்கி அதுக்கப்புறம் ஒரு பஸ்ஸை பிடிச்சி திருத்தணி போயிடலாம். நம்ம முருகனுடைய அறுபடை வீடுகளில் ஒன்று திருத்தணி. இந்த வியூ சூப்பராக எனக்கு பிடிக்கும் மக்களை. அதாவது ட்ரெயினில் இருந்து நம்ம ரோடை வீடியோ எடுக்கிறது, ரோடில் போகக்கூடிய பஸ்ஸு காரு அந்த வியூ எனக்கு ரொம்ப பிடிச்ச வியூ. ட்ரெயினில் இருந்து போச்சுல நாம் ரோட்வேஸை வீடியோ எடுக்கிறது. இடையில ரயில் வந்துட்டுன்னா அது ஒரு இடையூறு. ரோடை
சாலை மார்க்கத்தை வீடியோ எடுக்கிறதுலேருந்து ட்ரெயின் இடையில ஒரு அந்த அடுத்த ட்ராக்கில் ரயில் வந்துட்டுன்னா அது ஒரு இடையூறு நமக்கு. ஒரு சிறிய நீரோடை ஒன்று ஓடுவு. வெளியில் டோர் பக்கம் நின்று வீடியோ எடுக்கிறதும் ஒரு சின்ன பயம்தான். திடீரென தவறி கீழே விழுந்துட்டோம்னா ரொம்ப கஷ்டமாகி போகும். ரோட்வேஸ் ஆனால் போன தடவை திருப்பதி போகும்போது இங்கே இருந்து, அதாவது நாகர்கோவிலேருந்தே பஸ்ஸில் போயிட்டோம். அதாவது நாகர்கோவில் டு மதுரை, மதுரையிலேருந்து திருச்சியிலேருந்து வேலூரில் இருந்து அதுக்கப்புறம் திருப்பதி எப்படி போனோம். அநேகமாக நான் பார்க்குற அந்த ரோட்வேஸ் வழியாக தான் போன வாட்டி போயிருப்போன்னு நினைக்கிறேன். ஆந்திராக்குள்ளே நுழைஞ்சிட்டோன்னு நினைக்கிறேன். என்ன ரயில்வே ஸ்டேஷன் போர்டுகளில் தெலுங்கு எழுத்துக்கள் தெரியுது. பெரிய ஏரிங்க இது. நம்ம அந்த சைடில் இருந்து பார்க்கும்போது பெரிய ஏரி. இந்த கோடையிலையும் கொஞ்சம் தண்ணி, கொஞ்சம் இல்லை நிறையாவே தண்ணி கிடக்கு இவ்வளோ கோடை வெயில்லையும். அப்போ மழை நேரத்துலலாம் உண்மையிலே நல்லா பார்க்கறதுக்கே பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக தண்ணி இருக்குமா மழை நேரத்தில். அங்கேயும் ஆந்திராவிலையும் லேசாக அந்த மணல் குவாரிகள் அந்த வேலைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. பார்த்தீங்களா, ட்ரெயின் சீட்டு அவ்வளவும் காலி தான். ஒரு போச்சில் நாங்கள் ஒரு 4 பேர் தான் இருந்தோம். நான் ஒத்தைக்கு போகல திருப்பதி. நம்ம நண்பரும் ஒருத்தர் கூட வந்திருந்தார். வெளியில் நல்ல வெயில். இது ஒரு பெரிய குளம் அழகாக இருக்குது. நேரில் பார்க்கறதுக்கு, நம்ம வீடியோவில் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கோ தெரியாது. ஆனால் நேரில் பார்க்கறதுக்கு அந்த இடத்துல வரும்போது வித்தியாசமாக ஒரு சின்ன குளுமை, அந்த தண்ணியோட குளுமை நம்ம மேலே குளிர் அடிச்சுட்டு லேசாக நல்லா தான் இருந்துச்சு அந்த இடம். அப்படியே அந்த குளத்தை தாண்டின உடனே ஒரு சிறிய மாந்தோப்பு. பச்சை பசேலென்று சிறிய மாந்தோப்புகள். நல்ல விவசாயம், குடியிருப்பு ரொம்ப, வீடுகள் ரொம்ப இல்லை. அங்கங்கே ஒவ்வொரு வீடுகள் தான் இருக்குது. அருமையாக இருக்குது இந்த இடம்.
அப்படியே பச்சை பசேல்னு அருமையாக இருக்குது. பார்த்திங்க மரத்தையே அந்த மாமரத்தையும் அழகாக வரிசையாக வச்சு விட்ருக்காங்க. அந்த லைன் மாறாமல் வரிசையாக வச்சு விட்ருக்காங்க. இறங்கிட்ட மக்களே. ஆமாம், இதான் நான் சொன்ன மாதிரி நம்ம திட்டம் போட்டது வேறு ஒரு திட்டம். அதாவது திருப்பதி ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி அதுக்கு பிறகு ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடக்கிறது மாதிரியான பிளானு திட்டம். ஆனால் இங்கே ரேணிகுண்டாவில் கொண்டு விட்டதுனால நம்ம இது பயண திட்டம் அப்படியே மாறிட்டு அதுக்கு பிறகு ரேணிகுண்டாவில் இருந்து டைரெக்டாக திருமலைக்கு பஸ் ஏறிட்டோம். திருமலைக்கு பஸ்ஸு வந்து 110 ரூபான்னு நினைக்கிறேன். ஆமாம், கீழே திருப்பதியிலேருந்து மேலே திருமலைக்கு 90 ரூபா, இது 110 ரூபா. அங்கேருந்து நமக்கு ரேணிகுண்டாவிலேருந்து மேலே திருமலைக்கு டைரெக்டாக பஸ் ஏறிட்டோம். இது செக் பாயிண்ட்டு. நாம் பஸ்ஸில் வரும்போது இந்த இடத்துல பஸ்ஸை நிறுத்திடுவாங்க. அதுக்கப்புறம் நாம் பஸ்ஸிலேருந்து கீழே இறங்கி பேக்கெல்லாம் அங்கே கொடுத்து மெட்டல் டிடெக்ட் அந்த செக் பண்ணுவாங்க. நம்ம சந்தேகத்துக்குரிய பொருள் எதாவது இருக்குதா நீ அந்த பேக்கை நம்ம செக்கிங் பாயிண்ட் அதை அந்த செக்கிங்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வண்டி நம்பர் நம்ம வந்த பஸ் நம்பரை இந்த பார்த்து வச்சுக்கிடாங்க. கரெக்டாக அந்த பஸ் நம்பரை பார்த்து நம்ம ஏறிட வேண்டியதான். செக் பாயிண்ட்டு முடிஞ்ச உடனே செக்கிங் எல்லாம் முடிஞ்ச உடனே நம்ம வந்த பஸ்ஸை பார்த்து ஏறிட வேண்டியதான். இது மலைப்பாதையும் அழகான வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன். அதுக்கு கனெக்ட் பண்ணி ஜன்னல் ஒரு சீட்டில் இருந்தேன். செக் பாயிண்ட்டு முடிஞ்ச பிறகு பஸ்ஸில் ஏறும்போது நம்ம சீட்டை வேறு ஒருத்தர் ஆட்டையை போட்டுட்டார். அதனால மலைப்பாதை வழியாக வரக்கூடிய அந்த வீடியோ பதிவுகளை ஒழுங்காக நம்மளுக்கு எடுக்க முடியலை. இது நாம் தரிசனம் ஒரு 7 மணி நேரம் காத்திருப்புக்காக தரிசனம் கிடைத்தது. அந்த தரிசனத்துக்கு பிறகு எடுத்த வீடியோ. ஏன்னா நாம் அங்கே உள்ள செல்ஃபோனெல்லாம் கொண்டு போக முடியாது. தரிசனத்துக்கு பிறகு நான் அதாவது நைட்டு ஒரு 1:30 மணி சுமாருக்கு எடுத்த வீடியோ இதெல்லாம் மக்களை. 1:30 மணி சுமார் நைட் தரிசனம் முடிஞ்ச ஒரு 12:30க்கு வெளியில் வந்தோம். வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம லாக்கர் மாதவ நிலையம் அதில் அங்கே போய் லாக்கரில் போய் மொபைலை எடுத்துகிட்டு வந்து 2வது ஃப்ரீயாக இந்த வீடியோ எல்லாம் நான் எடுத்தேன். வந்து தரிசனம் அழகாக இருந்தது மக்களே. ஒரு 7 மணி நேரம் காத்திருப்பது. ஆனால் நமக்கு தந்த அந்த இலவச தரிசன அந்த ஸ்லாட்டில் அடுத்த நாள் காலையில் 9 AM போட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட 14 மணி நேரம் போட்டிருந்தாங்க. ஆனால் கூட்டம் குறைவாக, நாங்கள் போன சமயம் கூட்டம் குறைவாக இருந்ததுனால ஒரு 7 மணி நேர காத்திருப்புக்கு பிறகு திறந்து விட்டு நமக்கு தரிசனம் அருமையாக தரிசனம் கிடச்சது. தரிசனம் முடிஞ்சு லட்டெல்லாம் வாங்கிட்டு வெளியில் வரும்போது ஒரு 12:30 ஆகிடுச்சு. 12:30 ஆயிடுச்சு. ஓம் நமோ வெங்கடேஸ்வராய. அனைவருக்கும் கோவிந்தனுடைய ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் மக்களை, லைக் பண்ணுங்கள்.